உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casagrande. Life begins at 50. சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஹொசூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 8110803500. ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். என்டிஏ என்ன செய்ய போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு டிடிவி தினகரன் பியூஷ் கோயல் முன்னிலையில் என்டிஏவில் தன்னுடைய கட்சியை இணைத்திருக்கிறார், கூட்டணியில் இணைச்சிருக்கிறார். ஸோ இந்த நிகழ்வு சார், இது எப்படிப்பட்டதாக இருக்குது, அரசியலில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கலாம்? சரி, அதிமுக பிரிந்து கிடப்பதனால திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு 2021 சொல்லப்பட்டது. எல்லாரும் அதான் சொன்னாங்க. தென் மாவட்டங்களில் இழப்பு, முக்குளத்தூர் வாக்குகள் கிடைக்கல, இன்சிடென்டலி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கின 3 பேருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்ததுனால அப்படி ஒரு எண்ணம் வந்தது. 2021 சேர்க்கறதுக்கான முயற்சி பலனளிக்கல. 2024 என்டிஏ உடஞ்சிருச்சு. அப்போ இப்போ எல்லாருக்குமே 2021 வெற்றி வாய்ப்பு இழப்பு, 2024 வெற்றி வாய்ப்பு இழப்பு. அப்போ எல்லாருக்குமே என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒன்று சேர்ந்து தான் ஈஸியாக அடிச்சலான்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்று சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதான். எல்லாருமே வந்து சேரமாட்டாங்க அப்படின்னு நிறைய பேரும், சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. அதை மீறி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், இது சேர்ந்துருவாங்க, இயல்புல வருவாங்கன்னு. அன்னை வந்து திரு டிடிவி தினகரன் முதல் முறையாக, இஃப் ஐம் நாட் ராங், கோயில்பட்டி, ராமநாதபுரம் அந்த ஏரியாவில் வந்து முதல்ல சொல்கிறார், இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணிலேருந்து விலகுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்னையிலேருந்து நான் சொல்கிறேன், இல்லை திரும்ப அன்னை வருவார், வேற எங்கேயும் போக மாட்டார். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இதுதான் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா அவரே சொன்னார். அதனால் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம வந்து எல்லாம் நான் வந்து திரு விஜய் அவர்கள் பேசினாருங்கிறதையும் சேர்த்தே சொன்னேன். விஜய் அவர்கள் பேசினார், 2 பேர் தூது அனுப்புனார், எல்லாமே நடந்தது, எல்லாமே எல்லா பக்கமும் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்கிறத சேர்த்து சொன்னேன். ஆனால் ஃபைனலாக வந்து செட்டில் ஆவாங்க இங்கே தான் அப்படிங்கிறது என்ன சொன்னேன். ஏன்னா அது வந்து இயல்பான ஒரு கூட்டணியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து டிஎம்கே பக்கம் போக முடியாது, டிவிகே பக்கம் போனால் அவங்க கட்சிக்காரங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடைக்காது. ஸோ ஒரு நீங்கள் மல்டிபிளாக நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது ஆப்வியஸாக இங்கே தான் வரணும் அப்படிங்கிறது கணக்கு. அதுதான் நடந்திருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை அடைந்திருக்கிறது. இந்த முடிவை டிடிவி எப்படி எடுத்திருப்பாருன்னு பார்க்கலாம் சார். ஏன்னா மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த கூட்டணி அதிமுக பாஜக இணைஞ்ச பிறகும் கூட எடப்பாடி அவர்களோட தலைமையை ஏற்க மாட்டேன், அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லையே, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் இப்போ எப்படி? இல்லை, அது வந்து இன்னமும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இது எங்களுக்குள்ள பங்காளி சண்டை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. வந்து நாங்கள் எல்லாம் சமாதானமாயிட்டோம்னு சொல்லி ஒன்றுமே சொல்ல. ஆனால் வந்து என்னென்ன, நமக்கு பிரதான நோக்கம் என்ன, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு கொள்கையில் ஒற்றுமை கிடையாது. திமுக இருமொழி கொள்கையை சொல்கிறது, காங்கிரஸ் மும்மொழி கொள்கையை கொண்டு வருது. இந்தியாவில் இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி செஞ்சது யாருன்னு நீங்கள் கேட்டால் தெளிவாக பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுவீங்கல்ல? ஓகே, அதான். அப்போ நீட்டை கொண்டு வந்தது யார், ஜல்லிக்கட்டு காளைகளை வந்து டிஸ்பிளே அனிமல்ஸில் வந்து கொண்டு வந்தது யார், இதெல்லாம் யார் பண்ணாலும் எல்லாமே காங்கிரஸ் தான் இருக்குது. அண்ணன் சீமான் சொன்னது போல், இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதோடைய வேர் வந்து காங்கிரஸாக தான் இருக்கும். அவங்களும் திமுக எப்படி ஒன்று சேர்ந்துருக்காங்க, பாஜகவையும் அதிமுகவையும் ஆட்சி கொண்டு வரக்கூடாதுங்கிற ஒரு புள்ளியில் இணைஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ அவர்கள்லாம் இணைஞ்சிருக்கும் போது திமுக வந்து மதிமுக தலைவர் திரு வைகோ மீது கொலைப்பழி சுமத்தி தான் இல்லையா? வைகோ நீக்கப்பட்ட போது கலைஞர் அவர்கள் கொடுத்த பேட்டி மறந்துடுவீங்களா? எனக்கு தலைமைச் செயலர் ஒரு நோட் அனுப்பியிருக்காரு, விடுதலை புலியோட சேர்ந்து என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துறதுக்கு வைகோ முயற்சி பண்ணியிருக்காரு, எல்லாம் சொன்னதை மறந்துட்டீங்களா? வைகோ அவர்கள் கலைஞர் பற்றியும் கலைஞரோட குடும்பத்தை பற்றியும் தனிப்பட்ட முறையில் அந்த தாக்குதலாம் மறந்துட்டீங்களா? அதெல்லாம் மீறி அவர்கள் கொண்டு கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்து என்னென்ன, நான் ஏடிஎம்கில் எல்லாரும் ஒன்று மண்ணா தானே இருந்தோம், ஏன் வந்து நீக்கப்பட்ட அவசியம் என்ன வந்துச்சுன்னு கேள்வி. அது அப்படியே இருக்குது. அது இருக்கட்டும், பரவாயில்ல, நம்ம வந்து அது அப்புறம் பார்த்துக்கிடுவோம். இப்போ நமக்கு பிரதான நோக்கம் வந்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, தொடரக்கூடாது, நாம் ஆட்சிக்கு வருங்கிறது. நீங்கள் ஆட்சியில் இருந்தால் தானே சார் உங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்னென்ன பேச முடியும். வேற ஒருத்தர் ஆட்சி இருந்தானே 2 பேருக்குமே உண்டுமில்லங்கிறது தானே கணக்கு. அந்த புரிதலுக்கு 2 பேருமே வந்திருக்கிறாங்க. நம்ம பல முறை சொன்னது போல விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லைங்கிற 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் திரு டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்கிறோம் அப்படின்னு. திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அன்போடு வரவேற்கன்னு, வாழ்த்தி வரவேற்கன்னு சொல்லியிருக்காரு. ஆல் ஃபைன். ஆப்வியஸ்லி இப்போ திமுக எதிர்ப்பு தான், திமுக ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிற நோக்கம் தான் டிடிவிக்கும் இருக்குனாலும் விஜயும் கடுமையாக திமுகவை பிரதானப்படுத்தி எதிர்த்துட்டு இல்லை. விஜய் அவ்வளோ வேகம் எடுக்கலை. அவர் தனியாக இருக்கிறாரு. அவர் வந்து அணி சேரலை. அவருக்கு பின்னாடி வேறு யாரும் வரல. சின்ன கட்சிகள், குட்டி கட்சிகள் கூட வரல. திரு செங்கோட்டையன் வந்து அதிருப்தியில் இருக்கிறாருன்னு நாங்கள் ஏற்கனவே ரொம்ப முன்னாடி சொல்லியிருந்தோம். அப்புறம் தினமலரில் ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. அவர் மறுத்தால் கூட அது வந்து வேறு யாரும் பெருசாக சேரலை. இன்னைக்கு கூட வைத்திலிங்கம் அவர்கள் வந்து வெளியேறியிருக்காரு. வைத்திலிங்கம் யார் எடுத்து சண்டை போட்டார்? திரு இபிஎஸ். செங்கோட்டையன் யார் எடுத்து சண்டை போட்டார்? திரு இபிஎஸ். அப்போ வைத்திலிங்கத்தோட சாய்ஸா ஏன் தாவேக்கா இல்லை?
வைத்திலிங்கம் ஏன் திமுக பேசுறாரு? முன்னிலையில அதான் சொல்ல, நாளைக்கு தாவேக்கா தானே ஆட்சியை பிடிக்க போகுது, தாவேக்கா தானே திரு விஜய் தானே முதலமைச்சர், அவ்வளவு பெரிய அப்படின்னா போயிருக்கணும்ல. அப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் சரியான முடிவு எடுத்திருக்கிறாருங்கிற கேள்வி இங்கே தான் வருது. செங்கோட்டையன் அவர்கள் நிறைய பேர் நான் ஆள் சேர்க்க போறேன்னு சொன்னாரு, அப்ப இங்கேருந்து வெளியே போறாங்க, ஏன்னா எங்க சேர்றாங்கன்னு நீங்க பார்க்கணும்ல. அதான உங்களுக்கு கணக்கு. செங்கோட்டையன் இன்னும் சீனியர்ல சார், பெரிய ஆமாங்க, அவர் தாங்க சீனியர். அவர் வந்து சீனியர்னால இன்னும் 4 பேர் இங்க கொண்டு வந்திருக்கணும்லன்ற, தாவேக்கா கொண்டு வந்திருக்கணும்ல. உங்களுக்கு புரியுங்களா? நம்ம வைத்திலிங்கம் அங்க கூட்டு வந்திருக்கலாம்ல. வைத்திலிங்கம் ஏன் அவர் தேர்வா எடுக்கலன்னு நான் கேட்கிறேன். விஜய் அவர்கள் தாவேக்கால அந்த அளவுக்கு ஈடுபடல. நம்ம வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வாக்குகளை நன்றாக பிரிப்பார், பெரிய அளவு வாக்குகளை வாங்குவார், நோ டவுட், அது கிளியர். ஆனா எதிர்கட்சி தலைவராகவோ முதலமைச்சராகவோ வர வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த இடத்துல போது எம்எல்ஏக்கள் கிடைக்காத போது நம்ம அங்க போய் என்ன செய்ய முடியும்? இதுதான் உங்களுக்கு தேவை இருக்கு. இப்ப மனோஜ் பாண்டியன் வந்து எதுக்கு திமுக சேர்ந்தாரு? மனோஜ் பாண்டியன் யாரை எதிர்த்தாரு? இதே எடப்பாடி பழனிசாமி தான். செங்கோட்டையன் யாரை எதிர்த்தாரு? அதே எடப்பாடி பழனிசாமி தான். ஏன் செங்கோட்டையனுடைய ஃபோன் பண்ணா வந்து எடுக்காம போயிடுவாரா? மனோஜ் பாண்டியன் அங்கே போயிருக்கலாம்ல. நான் சொல்ல வர, நீ ஏடிஎம்கில் அதிருப்தியில் யாராவது இருந்தா, பழைய அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தால் அவர்கள் வேறு கட்சிக்கு போகிறாங்களே தவிர தாவேக்காவுக்கு போக மாட்டாங்க. அப்போ என்ன கணக்கு? திரு செங்கோட்டையன் பரிந்துரை செய்து அவர்கள் யாரும் கூப்பிடலையா? யாரு? தாவேக்கால ஏற்கனவே இருக்கிறாங்க. செங்கோட்டையனோட பரிந்துரையை விஜய் அவர்கள் ஏற்கலையா? தாவேக்கா ஏற்காம கூட இருக்கலாம்ல, வேணான்னு கூட. லாபமா நட்டமா? இப்போ தஞ்சாவூர் பகுதியில், ஒரத்தநாடு பகுதியில் திரு வைத்திலிங்கம் இருக்கிறாரு. அவர் ஒன்றும் தஞ்சாவூர் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து, ஏற்கனவே தஞ்சாவூரில் டிஎம்கே பெல்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இவங்க எல்லாருடைய புண்ணியத்திலையுமே. பட் இவர் வந்து தாவேக்கா போயிருந்தாங்கன்னா தாவேக்காவுக்கு 100 ஓட்டு கூட கிடைக்குமா கிடைக்காதா? கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக்கா சார்பாக செங்கோட்டையன் போட்டியிட போகிறாரு. அப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக்கா இயல்பில் வாங்கியிருக்கிற ஓட்டோட 100 ஓட்டா கூட வாங்குமா குறைய வாங்குமா? அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ அதிமுகவில் இருந்த அதிருப்தியில் இருந்த வெளியில் நீக்கப்பட்ட பெருமக்கள் எல்லாருமே வந்து தாவேக்கா போனாங்கன்னா தாவேக்கா பலம் பெறும்ல. ஆனால் அங்கேயே இவ்வளோ நாள் விஜய்க்காக போராடினவங்க, விஜய்க்காக நின்னவங்க 30 வருஷம் 20 வருஷம்னா அவங்கள அதிருப்தி ஆயிடுவாங்கன்றதுனால கூட கன்சர்ன்ல. ஒரத்தநாடுல வந்து இவர் சேர்ந்திருக்கிறாரு, மனோஜ் பிரபாகர் சேர்ந்திருக்கிறாரு. அப்போ வந்து என்ன செய்யறது? மனோஜ் பாண்டியன் சேர்ந்திருக்கிறாரு. இப்போ என்ன செய்யறது? அப்போ அங்கே கே சார் அப்படி போனவர் தானேங்க, ஏவாவில் அப்படி போனவர் தானேங்க, ரகுபதி அப்படி போனவர் தானே, சத்தியமூர்த்தி அப்படி போனவர் தானே, சேகர்பாபு அப்படி போனவர் தானே, எல்லாரும் அப்படி போன, ராஜகண்ணப்பன் அப்படி போனவர் தானே, அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படி போனவர் தானே. அதிமுக அமைச்சர்ல 30ல் 10 பேர் வந்து ஏடிஎம்கேல இருந்தவங்க. அப்புறம் அவங்கெல்லாம் எதிர என்ன யாரை ஒழிச்சாங்க? திமுக தானே ஒழிச்சாங்க. அப்புறம் திமுக வந்தாலும் திமுக வளர்த்தாங்க. கட்சிக்கு லாபமா இல்லையான்னு பார்க்க அவ்வளவுதான் பாக்குறாங்க. இது தெரியாம தான் திரு வைத்திலிங்கத்தை சேர்த்துட்டாரா திரு ஸ்டாலின்? எப்பா எங்க கட்சிக்கு எதிராக இருந்து இவ்வளவு நாள் எனக்கு எதிராக பேசிட்டு அப்ப நீ இப்ப எங்க கட்சிக்கு வருவியான்னு சொல்லுவாரா? சந்தோஷமா தானே வரவேற்பாரு. கட்சிக்கு லாபம், கட்சி வளரும். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப தாவேக்கா இவங்களுக்கு ஆபியஸ் சாய்ஸா இல்ல. அதை தான் சொல்ல, தாவேக்கா வளரலங்கிறக்காக சொல்ல வரேன். நீங்க அதிமுக கூட்டணி வலுவடைந்து கொண்டே போகிறது. திமுக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதனுடைய முதல் தேர்வாக ஏடிஎம்கே வந்து நிற்குது. தாவேக்கா அந்த இடத்துல இல்லை. மும்முனை போட்டின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. யாராவது கூட்டணி கட்சியோ யாராவது பெருந்தலைவர்களோ அங்கே போனால் மும்முனை போட்டிங்கிற பேச்சாது வரும், இல்லாட்டோட ஊடகங்களுடைய ஆதரவோட. அதுவும் இல்லைன்னு சொல்ல வரேன். இருமுனை போட்டி தானா? விச் இஸ் வெரி ஆப்வியஸ். ஓகே, நீங்கள் 40% நெருக்கி ஓட்டு எடுத்தாதாங்க ஆட்சி பிடிக்க முடியும். 35லேருந்து 40க்குள்ளே எடுக்கணும். 35க்குள்ள 40 விஜய் எடுப்பார். நீங்க சொல்லுங்க. நீங்களே இல்ல 6 to 10 தான் சொல்லியிருக்கீங்க. நான் வந்து என்னோட தனிப்பட்ட கணக்கா சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய சர்வேல வந்து 2 முறை 20 வந்திருக்கு. அது எவ்வளவு வாங்குறாரு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு போட்டியாளரா கடுமையாக ஆட்சிக்கோ அல்லது எதிர்கட்சிக்கான போட்டியாளர் கிடையாது, இருமுனை போட்டி. அது டே ஒன்னும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அதில் எந்த குழப்பம் இல்லை. நான் அதில் ஒரு நாள் மாத்தினது. ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கும் போது ஆட்சிக்கு வர்றவங்க தானே பங்கு. நீங்க வந்து பாகிஸ்தானை உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா யார் உங்களை நம்புவா? உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு என்ன சம்பந்தம் கேட்க மாட்டாங்களா? பாகிஸ்தானை பாதியா பிரிச்சு உங்களுக்கு தர வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு என்ன சம்பந்தம் கேட்க மாட்டாங்களா? அதான் இப்போ ஆட்சியில் திருமாவளவன் அவர்கள் இதை டே ஒன்லேயே சொல்லிட்டார். ஆட்சியில் பங்கு இப்போ கோஷம் எங்க இருக்குது? திமுக கூட்டணியில. அதை பேச மாட்டீங்க. உங்களுக்கு வந்து சிக்கல் வந்துடும். அந்த பக்கமே போவோம். ஏன் பேசிட்டு இருக்காங்க? உங்களுக்கு எவ்வளவு டெக்னிக்கலா கரெக்டா சொல்ல வேண்டியிருக்கு பாத்தீங்களா? காங்கிரஸ் அதான் சொன்னேன். செங்கோட்டையன் வந்து ஒரு குரல் கொடுத்தாருன்னு அதிமுக பிளவுபட்டுருச்சு. செங்கோட்டையனோட தனி குரல் கிடையாது சார். அப்படி ஓபிஎஸ் டிடிவின்னு ஒவ்வொருத்தரும் வெளியில வந்தனால சொல்றேன். ஏடிஎம்கே இருக்குதா இல்லையா? ஏடிஎம்கே வேற யாரா இருக்காங்களா? ஏடிஎம்கே வேற யாரா கிளைம் பண்ணிருக்காங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க 1000 பேர் சொன்னாலும் ஏடிஎம்கே எங்க இருக்குன்னு பார்க்கணும்ல. ரெட்டாலை எங்க இருக்குது, தலைமை கழகம் எங்க இருக்குது, பூச்சலால் எங்க இருக்கான்னு ஒரு எளிமையான கேள்வி இருக்குல்ல. அவ்வளவுதான் கணக்கு. அப்ப ஏடிஎம்கே வலுவடைந்து கொண்டே போகிறது. பாஜக தேசிய ஜனதா கூட்டணி வலுவடைந்து கொண்டே போகிறது. ஸோ அதான் சார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கும் போது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, காங்கிரஸ் கட்சி வந்து கேட்குது. ஏன்னா டிஎம்கே ஆட்சிக்கு வரும், இல்லாட்டி ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும். அப்போ அவர்கள் சரி டிவிக்கு ஆட்சிக்கு வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஆட்சிக்கு வராதவர்கள்ட்ட போய் நீங்க ஆட்சியில் பங்கு கொடுன்னு அர்த்தம். ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்கல்ல சார். யாருங்க? டிவிகேல அப்படிதான் இருப்பாங்க. அண்ணன் சீமான் கான்ஃபிடண்டா இல்லையா? அண்ணன் சீமான் கேளுங்க. நாங்கள் ஆட்சி பிடிப்போம் சொல்றாரு. ஓட்டு கூட்டிகிட்டே இருக்குதா இல்லையா? குறைஞ்சிருக்கிறாரா? அது அப்படி படிப்படியாக 2 படியோ 4 படியோ ஒவ்வொரு படியோ ஏறுறாரு. ஏறிட்டு தான் இருப்போம். கான்ஃபிடண்டாக யார் இருக்க மாட்டா?
இவ்வளவு அதிருப்தி இருக்குன்னு சொன்ன பிறகு திமுக கான்ஃபிடண்டா இல்லையா? மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் சொல்லத்தான் செய்யறாரு, நம்பிக்கையோடு இருங்க, ஷீட் சரிங்களா நான் பார்த்துக்கிறேன் சொல்றாருல. டிடிவி கூட விஜய் அக்னாலேஜ் பண்ணார்ல சார், ஒரு பெரிய எல்லாரையுமே அக்னாலேஜ் பண்ணாங்க. அக்னாலேஜ் பண்ணி வச்சிய அண்ணன் டிடிவி ஜெயலலிதா அவர்கள்ட்ட அரசியல் படம் கற்றுக்கொண்டவர். விஜய் கூட போனால் என்னாகும், ஏடிஎம்கே தேசிய ஜனநாயக கூட்டணி போனால் என்னான்னு அவருக்கு தெரியும். விஜய் கூட போனால் விஜய்க்கு இவர் தான் பலம் சேர்க்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி போனான்னா 7 சீட் வாங்கினா 5 எம்எல்ஏ மினிமம் கேரண்டி. நாளைக்கு ஒருவேளை கூட்டணி அமைச்சர் இருந்தால் ஒரு அமைச்சரவையாக கேரண்டி. அப்படிலாம் யோசிக்கணும். நம்ம கூட வந்தவங்களுக்கு எம்எல்ஏவா பதவி கிடைக்குது, அமைச்சருக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு யோசிக்கணும்ல. அப்போ அந்த அட்வான்டேஜ் தானே யோசிப்பார் அவர். இல்லை சார், டிடிவியே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் தான். அவருக்குன்னு தனி செல்வாக்கு இருக்குது, அவருக்குன்னு தனி பிம்பம் இருக்குது, அரசியலில் ஒரு பிம்பம் இருக்குது. இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு பட்டாளம் வருது, அதை நம்ம பயன்படுத்திப்போம், விஜயை பயன்படுத்தி நாம் வலுவாகுவோம், இந்த கூட்டணியை வலுவாக்குவோம்னு யோசிக்கலாம்ல. அவர் இன்னும் கூடுதல் இது வந்து நீங்கள் எல்லாம் அந்த கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி வச்சிருந்த கேள்விகளா? அது கேள்வி வீணா போயிருச்சு அப்படிங்கிறக்கா கேட்குறீங்க? இல்லை சார், அப்படியான ஆப்ஷன்ஸ் கூட்டணி சேர்ந்தாலும் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. நீங்கள் வந்து அப்படி நினைக்கலாம், ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல. அவர் கட்சியை வந்து சூசைட் பண்ணுறதுக்காக போயிட்டார், கட்சி வந்து கலைச்சுருவங்கிறக்காக தான் ஏடிஎம்கே கூட சேர்ந்தார். ஏங்க அவர் அடுத்த வேலையை பார்க்க போறதா நீங்க அதான் இந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சேர்ந்து நீங்க எதிர்பார்க்கல. நீங்க வந்து சாமி எப்படியாவது வந்து நான் உனக்கு அளவு கொடுத்துறேன், நான் எப்படியாவது கூட்டணி சேராம பாத்துக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சேர்ந்தது முடியாம சரி இருந்ததா பழைய கேள்வி இருக்குது, அதை கொஞ்சம் கிண்டி போடணும். பாஜக நெருக்கடி கொடுத்து ஒரு வேலை கூப்பிட்டுருச்சோ யாருக்கு? டிடிவிக்கு. சரி, அப்ப அவர் விஜய் கூட சேர்ந்திருந்தாருன்னா, திமுகவோட சேர்ந்திருந்தானே. திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, வைத்திலிங்கத்தை மிரட்டி சேர்த்திருக்கோம். திமுகவில் வைத்திலிங்கம் சேர்ந்திருக்காருன்னா ஆளுங்கட்சியா இருக்கு திமுக, வைத்திலிங்கத்தை மிரட்டி இருக்கோ, உள்ளூரில் உன்னை அரசியல் செய்ய விடாமல் பண்ணிடுவேன், உன்னை காலி பண்ணிடுவேன், வழக்கு போட்டுருவேன், பிடிச்சி உள்ள வச்சு சொல்லியிருக்கோம். திமுகவில் ஒருத்தர் சேர்ந்தாருன்னு பாருங்க, நாடு இப்படி கெட்டு போச்சு, அதனால திமுக எல்லாம் நோக்கி ஓடுறாங்க, திமுக தான் ஒரே வாய்ப்புன்னு சொல்லுவீங்க. ஏடிஎம்கே கூட ஒரு அலைன்ஸ் வந்தாருன்னு மிரட்டி இருக்குமோ, கையை மிரட்டி இருப்போம். டெல்லி வேற போயிட்டு வந்தாரு யார்? ஆமாங்க, நான் தான் சொன்னேன், டெல்லி போயிட்டு வந்தாரு, திரு அமித்ஷா சந்திச்சாரு, சுமூகமா எல்லாம் பேச்சு நடந்துச்சு, முடிஞ்சு ஒரு விஷயத்த பேசத்தானே செய்வாங்க. அவர் திரு டிடி தானே ஒப்புக்கொண்டாரு. நாங்க நிறைய பேரோட பேசுறோம், எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கோம், எல்லா கட்சி தலைமையிலும் கூட்டணியிலும் பேசிட்டு இருக்கு. முடிவு வந்தப்போ சொல்ல அவர் தான் சொன்னார், இதை மறைக்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கு என்ன இருக்கு. நான் தான் திரு டிடி விதினரோட திரு விஜய் பேசினாரு, எதுக்கு பேசினாரு? தேமுதிகவோட யார் பேசாம இருக்கும்? எல்லாம் பேசிட்டே தான் இருப்பாங்க. எது முடிவு கூறுறது அப்படிதான். நீங்க பேசினா குத்தமாங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட சேர்ந்தா மிரட்டி இருப்பாங்களோ, உருட்டி இருப்பாங்களோ. எனக்கு லாபத்துக்காக நான் 2 பேர்த்திட்ட 3 பேர்த்திட்ட பேசலாம். அரசியல் பொது வாழ்க்கை அதெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் நீங்க தத்துவமா பேசிட்டு எங்கேயா உட்காந்துருங்க. ஓகே சார், இன்னொரு பக்கம் சார், இது எடப்பாடி எப்படி இந்த காம்ப்ரமைஸ்க்கு வந்தார்? இதுல எங்க காம்ப்ரமைஸ் இருக்கு? வெற்றியா இருக்கு, கப்பியா இருக்கு. ரவீந்திர ஜடேஜா செஞ்சுரி அடிக்கிறாரு, கப்பியார்ட்ட தோனிட்டு தானே கொடுப்பாங்க. அவ்வளவு மேன் ஆஃப் தி மேட்ச் யாருனாலும் இருக்கலாம், கப்பு கேப்டன் தானே. அதை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் டிடி கேட்டாங்க. என்ன இவ்வளவு கடுமையா எதிர்த்துட்டு இருந்தாரு, இவ்வளவு கடுமையா பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் உங்களுக்கு சொன்னேன், நான் சொன்னேன், கொலைப்பழி சுமத்தப்பட்ட திரு வைகோ உள்ள இருக்கிறாரு. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வேற இடத்துல திமுக ஒண்ணா இருக்கு. நீண்ட காலம் ஆச்சு மாறுறது. அதுல என்ன கேட்டுச்சு உங்களுக்கு? இப்ப வரைக்கும் பேசிட்டு தேமுதிக சேர்க்கிற முயற்சி பண்றாங்களா இல்லையா? திமுகல டாக்டர் ராமதாஸ் சீனியர் சேர்க்கிற முயற்சி பண்றாங்களா இல்லையா? கண்ணா டிவியை உடைச்ச கமலஹாசன் சேர்த்துக்கிட்டாங்களா இல்லையா? நேத்து வரைக்கும் எதிர்த்து அரசியல் பண்ண திரு வைத்திலிங்கத்தை சேர்த்துட்டாங்களா இல்லையா? நீண்ட நாள் ஆச்சா வைத்திலிங்கம் திமுகவும்? நம்ம பேசிட்டு ஹவர்ஸ் கூட ஆகல. அப்ப நேத்து வரைக்கும் வைத்திலிங்கம் என்னங்க? ஒரு உரைக்கான 2 கத்திகளா தானே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல போயிட்டு எஸ் பழனி மாணிக்கத்திட்ட போய் யாருங்க அந்த வைத்திலிங்கன்னு கேளு, உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மாவட்டத்துல இந்த பக்கம் அதிமுகவோட தூண் மாதிரி நின்னவர், ஏடிஎம்கே கரை வெட்டி கட்டினவர், சாயந்தரம் போகும்போது டிஎம்கே கரை வெட்டி கட்டிட்டு போறாரு. நீங்க அவருக்கு அது ரொம்ப நாளாச்சுல சார் சொல்லுவீங்களா? இப்ப கூட நீங்க நான் இவ்வளவு விட்டுருங்க, திரு திருமாவளவன்ட்டையும் திரு வைகோட்டையும் 2 பேர் இன்னைக்கு போய் கேட்டுட்டு, சார் ஈழத்தின் இறுதி போற நடத்தின இந்தியாவுக்கு யாரு சார்னு கேளுங்க. இப்ப கேளுங்க, மாற்றி சொல்றாங்களா? பாரதிய ஜனதா சொல்றாங்களா? பாத்துருவோம். நரேந்திர மோடி பண்ணிட்டாரு சொல்லிருப்போம். காங்கிரஸ் இல்ல, ஒரு குடும்பத்தின் தேவைக்காக சொன்னவங்க, இந்தியாவுடைய விருப்பத்துக்காக தான் நாங்க போர் நடத்தணும் மஹிந்த சொல்லியிருக்காரு. இல்லைன்னு சொல்லுங்க. அவங்கள்ட்ட இவ்வளவு கேளுங்க. அண்ணன் திருமாவளவன் மாத்திராரு, நரேந்திர மோடி தான் போர் நடத்தலாம் சொல்றாரா பார்ப்போம். அப்புறம் எல்லா கொள்கை முறைன்னு இருக்கக்கூடிய திமுக வந்து ஒரு கூட்டில் இருக்கலாம். அவங்க தான் பங்காளி சண்டை ஏடிஎம்கே அவர் அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் தானே வச்சிருக்காரு. அம்மா வந்து இவர் விட்டுருவாரா? இபிஎஸ் எல்லாம் 2 பேரும் அம்மா அம்மா தானே சொல்றாங்க. அப்ப இதுல என்ன இருக்கு? 24லயும் 21லயும் ஏற்கல இல்ல. ஆமா, அமித்ஷா அப்பயே 21ல அவர் சொன்னாரு, இவர் தான் கேட்காம போயிட்டாருன்னு சொன்னாங்கல்ல. இப்ப 21ல டிவி உடைச்சார் யாரு? ரைட் சார். அங்க ராஜ்யசபா எம்பியா இருக்கிறது யாரு? அங்க இணைஞ்சிட்டாங்க. அதேதான். என்னவா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? அதே டிவி உடைச்சதுதான். டிவி அது வெறும் டிவி சார். ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல.
ஒரு காலம் இல்ல, திமுக அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, அப்பயே உங்களால எதிர்ப்பு ஏற்க முடியல, உங்களால ஜீர்ணிக்க முடியல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். இல்ல சார், அப்பயும் திமுக தான் எதிரி. ஆனா எடப்பாடி பரவாயில்ல, டிடிவி சார், எல்லாருமே அனுபவத்தால் உணர்ந்து கொள்கிறார்கள். ஓகே. அவர்கள் வந்து 2021 வாய்ப்பு போச்சு, 2024 வாய்ப்பு போச்சு. பாஜக அதிமுக 2024 ஒன்னா இல்ல, 2021 ஒன்னா, 24 ஒன்னா இல்ல. ஒரு அனுபவத்துல எல்லாருமே கத்துக்கிறாங்க. ரைட், நம்ம சேர்ந்து இருப்போம்னு வராங்க, அவ்வளவுதான். இப்போ இது எவ்வளவு பலம் சேர்க்கும் சார் இந்த இணைவு? ரொம்ப பெரிய பலம் சேர்க்கும். இன்னும் சீனியர் டாக்டர்ஸ் ராமதாஸ் வருவாங்க, இன்னும் தேமுதிக வரக்கு வாய்ப்பு இருக்கு, அண்ணன் ஓபிஎஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஏல தான் வராங்களா? வேற அவங்களுக்கு முதல் வாய்ப்பு அதுதான். அதுக்கப்புறம் வந்து என்ன, நான் ஏற்கனவே சொன்னதுதான். வேற ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, டிடிவி தினகரன் ஏறிடுவாரா ஏற மாட்டாரா? மேடை ஏற வரைக்கும் உத்தரவாதம் கிடையாதுங்க. நான் என்ன யாருக்காம் பேசல, நான் திரு டிடிவி தினகரனுடைய தகவலையும் கேட்டு சொல்ல, நான் எல்லாமே சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ் தான். நான் கணிக்கிறேன், நான் 26 வருஷமா இந்த வண்டியில குப்பை கொட்டுறதுனால கணிக்கிறேன், இது இங்கே தான் போகுது, இங்கே தான் வரும்னு கணிக்கிறேன். அந்த கணக்குல சீனியர் டாக்டர் ராமதாஸ், தேமுதிக அண்ணி பிரேமலதா, அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. இதுதான் அவங்களுக்கு அமிக்கபிளான விஷயமா இருக்கும். இன்னைக்கு திரு வைத்திலிங்கம் வந்து டிஎம்கே போயிருக்கிறார். போன உடனே திருமதி சசிகலா அறிக்கை கொடுக்குறாங்க, இவ்வளவு ஒரு துரோகம் பண்ணார்னு நினைக்கவே இல்லை, அவர் அங்கே போய் சேர்ந்துட்டு அராஜகம் பண்ணிட்டாரு, அநியாயம் பண்ணிட்டாரு, அவருக்கு போய் திமுக போய் சேரலாமா, அது தீய சக்தி திமுக இல்லையா, என்னுடைய உயிர் மூச்சு திமுக சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு அடிப்படை எதிர்ப்பில் இருக்கக்கூடிய திமுக. அப்போ திமுக கூட்டணிக்கு போக முடியாது, தாவேக்கா வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் இங்கே ஹியூமிலியேஷன் நடந்தால் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள்? முடிவெடுக்க மாட்டாங்கலாம் சொல்ல. ஆனால் தேமுதிகவும் தாவேக்காவும் போய், தேமுதிக வந்து பல பரிச்சார்த்த முயற்சிகளை பண்ணிய கட்சி, செய்த கட்சி, எந்த பரிச்சார்த்த முயற்சியும் ஈடுபடலன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால கரெக்டாக இங்கே வந்து சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். திரு பியூஷ் கோயல் ஏற்கனவே பேசினவர் தான், இவங்கள்டெல்லாம் தொடர்பில் இருக்கக்கூடியவர் தான், வீடு போய் பேசினவர் தான். அதனால அமைக்கபுளாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி, அதை என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சீனியர் டாக்டர் ராமதாஸும் அண்ணி பிரேமலதாவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கோட்டா. ஓகே. ஓபிஎஸும் டிடிவி மட்டும்தான் வந்து பிஜேபியோட கோட்டா. எப்படி சார்? ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துச்சுல, உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் சண்டை. அப்ப நான் வந்து சமாதானம் பண்ணும்போது நான் தான் உங்க தம்பிகிட்ட பேசுவேன், தம்பி நீங்களும் இணக்கமா இருக்கிறது முயற்சி தான், ஆனா நீங்க தானே சண்டை போட்டிருக்கீங்க, அப்ப நீங்க பேச முடியாதனால அப்ப அதிமுக திரு இபிஎஸும் டிடிவி தான் சண்டை போட்டிருக்காங்கனால அவர்கள் சமாதானம் பேச முடியாது. அப்ப வெளியில இருந்து பாஜக வந்து நல்லா ஒண்ணு தானே இருப்பீங்கப்பா, எல்லாம் ஒண்ணு அண்ணன் தம்பி தானப்பா அப்படின்னு சொல்லும்போது சரின்னு கேட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா திரு ஓபிஎஸ் திருமதி பிரேமலதாக்கு அப்படி பிரச்சனை இல்லை. அதனால அவங்கள்ட்ட வந்து ஏடிஎம்கே பேசிடும். ஆனா பிரேமலதாக்கு ராஜ்யசபா சீட் அது 2026 வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். தேர்தலுக்கு முன்பாகவே அது வருது, அப்ப கொடுத்து அதெல்லாம் அவங்க பேசுறோம். நான் வந்து சீட் அலாட் பண்ற இடத்துல அப்படி பண்ற இடத்துல நான் எனக்கு கொடுத்துக்கிடுவேன். ஓகே. நான் திரு இபிஎஸ் தான் கொடுக்கணும், யாருக்கு என்ன? அதான் சார், அது கொடுக்கலைன்னா திரு சிவி சண்முகம் வந்து மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரு, சட்டமன்றத்தில் போட்டியிட போறாரு. அப்ப அவர் இங்கே வென்றாருன்னா அந்த பதவி காலி ஆகும், ஒரு 4 வருஷம் இருக்குது, அதை கூட இவங்களுக்கு யாருக்காக கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று முடிவு பண்ணாங்க, பாமக கேட்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதில் அவர் பாடு, நான் ஏன் உட்காந்துட்டு யாருக்கு எம்பி சீட்டு யாருக்கு எம்எல்ஏ, இது ஏன் வேலையா? அது ரிசைன் பண்ணாலுமே திருப்பி தேர்தல் தானே சார், எம்எல்ஏ பலம் வச்சு தானே அவங்க வந்துருவாங்க. அது அவங்களுக்கு அடுத்த கணக்கு இருக்குல்ல, அவங்க சீட்டை அதை எடுத்துட முடியும் அவங்களால. ஸோ அப்போ தேமுதிக கொடுத்து சமாதானப்படுத்திடலாம். ஏன்னா மாநாட்டிலே அறிவிப்பாங்கன்னு நினைச்சா அங்கேயும் அறிவிக்கல. இல்ல அவங்க தான் சொல்லிட்டாங்களா, முடிவு பண்ணிட்டேன், அவங்க சொன்னீங்க அறிவிக்கல. அதேதான் திரு டிடிவி ஒரு 4 நாள் முன்னாடி சொன்னாரு, எம்ஜிஆர் பிறந்த நாள் போது என்ன சொன்னாரு, நாங்க முடிவு செய்து விட்டோம், நாங்கள் அறிவிப்போம். என்ன செஞ்சாரு? அதே டயலாக் தான், கவலைப்படாதீங்க. ஓகே, இங்கே தான் வருவாங்க. வருவது அவர்களுக்கு லாபங்க, வந்தா அவர்களுக்கு பொருந்துங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், தாவேக்கா கூட போனா ஜெயிக்க முடியாது, திமுக கூட போறதுல உறுத்தல் இருக்கு. திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் திமுக பக்கம் போனதில்லை. அவர் அதிமுகவோட கூட்டணி வச்சவர், தனியா ஒரு கூட்டணி வச்சவர், தனியா போட்டிட்டவர், திமுகவோட கூட்டணி வச்சவர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, புரியுங்களா? அதனால அன்னைக்கு வந்து திமுகவோட போட்டியில் ஒரு சிக்கல் இருக்கு நான் நினைக்கிறேன். தாவேக்காவோட போட்டியில் வெற்றிக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதிமுக கூட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு நினைக்கிறேன். இது வந்து அதிமுக தான் அவர் பேசுவாங்க, அவங்க கோட்டால இருக்குங்கனால அவங்க பேசுவாங்க. உரிய பாஜகவோட இது இல்ல, அவங்க பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிற. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை அதிமுக தான். அதுல இவங்க ஏன் திரு டிடிவி திரு ஓபிஎஸ்சியும் பிஜேபி டீல் பண்ணிச்சுங்கிற காரணத்தையும் சொன்னேன். அவங்க 2 பேரும் தான் தகராறுங்கனால இவங்க பேசி சமாதானம் பண்ணி எல்லாம் 1 மணி நேரம் இருங்க பாஜக சொன்னாங்க. இவ்வளவுதான். அன்புமணி ராமதாஸ் வந்து கூட்டணி யாரோட பேசியிருந்தாரு? ஏடிஎம்கேவோட. இவ்வளவுதான். அதைத்தான் நான் சொல்ல வரேன். 2024 அன்புமணி ராமதாஸ் யாரோட இருந்தாரு? பிஜேபியில. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அதிமுக தான் கூட்டணி தலைமைங்கனால அவங்க தான் எல்லாம் போய் பார்ப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்தனால இவங்க பேரும் நாளைக்கு எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஒண்ணா இருப்பாங்க. 23ஆம் தேதி இருப்பாங்கல்ல, நரேந்திர மோடி வரும்போது அங்க எடப்பாடி இருப்பாரு, டிடி இருப்பார்ல. அதுதான் சார் சொல்றாங்க, மோடி வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செட் பண்ணிடணும் கூட்டணி அப்படின்ற முயற்சி. மோடி வந்த பிறகு கூட செட்டிங்ஸ் தொடர்ந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் செட்டிங். ஆமா, பிரமாண்டமான கூட்டணி பிளான் பண்றாங்க. இல்ல சார், மேல மேடை ஏத்திரலாம் எல்லாரையும், முடிஞ்சளவு ஏத்துவாங்க.
ஸோ அதுக்குள்ள இப்போ சீனியர் ராமதாஸ், பிரேமலதா இவங்களெல்லாம் அதெல்லாம் அவங்க பாடுங்க. என்னமோ நான் என்னமோ இல்ல இல்ல கேட்குறேன் சார். நெடுஞ்சாலை நகர்ல சேலத்துல உட்காந்து இந்த கூட்டணி வேலையா பாக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்களை மாதிரி இங்க ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். சீனியர் ராமதாஸ் எப்படி சார்? ஏன்னா அன்புமணி வேற வந்துட்டாரு, இது செல்லாதுன்னு வேற அறிவிக்கிறார் அன்புமணி இங்க வந்ததை. அவருக்கு வேற வழி இல்ல, அவங்க ஒரு நெருக்கடியில இருக்கிறாங்க. கட்சி வந்து முழுமையா திரு நல்ல அன்புமணி ஆட்சின்னு மார்க்கெல்லாம் போடுறாரு, நடக்கிறது அதெல்லாம் போனா சரியா இருக்கும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனா பார்க்கலாம். அது வந்து என்ன இருக்கும் அவங்களுக்கு அவங்க வந்து அங்கே ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. அவ்வளோ கொடுக்க முடியுமா, அதை ஏற்பாங்களாங்கலாம் பார்க்கணும். அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான், அதுக்கான வாய்ப்பு கம்மி. அதுபோக திரு எடப்பாடி பழனிசாமி விட மாட்டார்னு நினைக்கிறேன். அண்ட் நான் அறிஞ்ச வகையில் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. திரு ராமதாஸ் அவர்கள் வந்து இவங்க கூட பேசிட்டு இருக்கிறார், ஏடிஎம்கே கூட பேசிட்டு இருக்கிறார். இல்லை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க சார்? ஏன்னா சீட்டு யாருக்கு அப்புறம் அதிகம்? அன்புமணி அன்புமணிக்கு தான் அதிகம் இருக்கும். அன்புமணிக்கு தானே கட்சி இருக்கு. ஓகே, அப்போ ராமதாஸை எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும்? பெரியவர் மரியாதை பொண்ணு வேற போட்டியிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பாடுது, அது அவங்கள யாரு போட்டிடுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க பொண்ணு போட்டிடுது, பேரன் போட்டிடுறாரு, அது அவங்க பாடு. நான் தான் கட்சின்னு இல்லை, அவர் நிற்கிறாரு. அப்போ அவர் அப்படிதான் நிற்பாரு. அவர் யாருக்கு அனுப்புறாரு? நான் தான் கட்சின்னு ஓபிஎஸ் இருந்தாரு, நான் தான் கட்சின்னு டிடிவி இருந்தாரு, நான் தான் கட்சின்னு இபிஎஸ் இருந்தாரு, அவர் நின்று போறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓபிஎஸ் சார் இப்போ ஏற்கனவே வைத்திலிங்கம் இப்போ போயிருக்காரு, முன்னாடி மனோஜ் பாண்டியன்னு போயிட்டாரு. இப்போ கூட இருந்தவங்களாம் திமுகவுக்கு தான் போயிருக்காங்க. செங்கோட்டையன் கூட வெளியில் வந்து தாவேக்காக தான் போனார். ஆனால் ஓபிஎஸ் கூட இருந்த 2 பேரும் முக்கியமான ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் 2 பேருமே டிஎம்கேக்கு போயிருக்காரு. அப்போ அடுத்து ஓபிஎஸும் டிஎம்கேக்கு தான் போவார் அப்படின்ற ஒரு வாதம் வேற வைக்கிறாங்க. அதுக்கான சிக்னல் தான் இதெல்லாம்ன்றாங்க. திரு வைத்திலிங்கம் அவர்கள் ஜெயலலிதா அவர்களால் ஐவர் குழுவுடைய உறுப்பினராக வைத்திருக்கப்படுவார். டாப் 5ல எல்லா டிஸ்கஷன்லையும் நான் பார்த்துருக்கேன். திரு வைத்திலிங்கம் வந்து சட்டையை போட்டுட்டு பனியனை கூட போட நேரம்லாம் கடன்னு ஓடிலான்னு பார்த்துருக்கேன். அவ்வளோ தூரம் கடன்னு இருப்பாங்க. எல்லாத்துலேயும் அந்த 5 பேர் தான் இருப்பாங்க. அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு தலைவர்னு சொல்லிட்டு திமுக தான் அதிமுகவோட தாய் கழகம் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு திமுக பற்றி தலைவர் என்ன சொன்னார், திமுக பற்றி அம்மா என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அங்கே போனாருன்னா அவருடைய சொந்த ஊர்லேயே அவருக்கு ஓட்டு கிடைக்குமா, அங்கீகாரம் கிடைக்குமாங்கிறது தெரியாது. அதில் வந்து எனக்குள்ள திருமதி சசிகலா தான் சொல்லியிருக்காங்க, அவர் வந்து எங்கேயாவது வந்து ஓட்ட பெற முடியும். ஏன்னா நீங்கள் வந்து காலம் பூரா எதிர்த்து இயக்கத்தில் போய் சேர்றதுக்கு அர்த்தம் இல்லை. அதனால் அவர்களுக்கே அந்த சேலஞ்சுக்கும் போது 2 முறை ஜெயலலிதா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டு 3வது முறை ஜெயலலிதாவுடைய மரணத்தன்று பதவியேற்று அவர் திரு ஓபிஎஸ் டிஎம்கே போவார் நீங்களாம் எதிர்பார்க்குறீங்க. நான் அப்படி போக மாட்டார்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து அம்மாவின் உண்மை விசுவாசி அப்படின்னு போட்டுட்டு அதிமுக தொண்டர் மீட்பு கழகம்னு பெயர் வச்சுட்டு அப்போ திமுக பேசுறது அதிமுக மீட்கப்படுங்களா திமுக மீட்கப்படுங்களான்னு கேள்வி வரும்ல. அதனால இயல்புல அதெல்லாம் வாய்ப்பு. அங்கே வந்து நான் திரு ஓபிஎஸ் அவர்கிட்ட இப்போ நினைக்கிறேன், லாஜிஸ்டிக்ஸ்லாம் சில சேலஞ்சஸ் இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியாக வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ ஒரு கூட்டணி கட்சி பாமக சேர்ந்த மாதிரி தமாக சேர்ந்த மாதிரி இப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் எப்படி சேர்றதுங்கிற ஒரு லாஜிஸ்டிக்ஸ் டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கலாம். அவர் என்னவா கொடுக்குற அந்த அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகம்னே போகிறதா இல்லை வேறு ஏதாவது இயக்கம் காண்றதா அல்லது அண்ணன் டிடியோட சேர்த்து வரதா அப்படின்னு அவங்க வந்து ஒரு எப்படி சேர்க்குறதுங்கிற ஒரு லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ தான் ஓடிட்டு இருக்கே தவிர சேர்றது தடை இருக்குதா நான் நினைக்கிறேன். ஜெயலலிதாவை எந்த வகையிலையும் குறைவா நடத்தலை. இந்த ஆட்சியில ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பேரு கண்டினியூ பண்றதுல இருந்து அதுக்காக சட்ட போராட்டம். திமுக வந்து ஜெயலலிதாவை எந்த வகையிலையும் குறையா நடத்தலன்னு தேவேந்திரன் சொல்லலாம். உங்களுடைய விசுவாசம் எனக்கு தெரியும். பல்கலைக்கழக பேரெல்லாம் வைக்கிறாங்க, அதுக்கு போராடி எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. கே நகர்னு பேர் இருந்துச்சு, ஏடிஎம்கேல மாத்தினாங்களா என்ன? அதுல என்ன அது பேர் இருந்து நீங்க வந்து அது உங்க பெருந்தன்மையா என்ன? மாத்துனீங்கன்னா அது சிறுமியா போகுமே தவிர மாத்தலனுங்க அது பெருந்தன்மையா இருக்குமா என்ன? அதுல என்ன உங்களுக்கு கணக்கு இருக்குது? ஜெயலலிதா அவர்களை திமுக பெருந்தன்மையா நடத்தியது காரணமா இருக்கலாம்ல. அதான் சொன்னேன், ஜெயலலிதா அவர்களை திமுக வந்து பெருந்தன்மையா நடத்தியது அப்படின்னு சொல்லி சொன்னா தேவேந்திரன் சொல்லலாம். உங்களுடைய விசுவாசம் அதை நான் புரிஞ்சுக்கிறேன். திரு ஓபிஎஸ் சொன்னாருன்னா அது மக்கள்கிட்ட என்னவா ஈடுபடுன்னு பாத்துக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும் போது தர்மயுத்தம்லாம் நடத்தும் போதே சசிகலா சொன்னது அவர்கள் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தார்கள்னு ஓபிஎஸ் தானே சொன்னாங்க. டிஎம்கே காரங்கள்ட்ட இவர் சிரிச்சு பேசிட்டு இருக்காருன்றதான அவங்க கிளைமா. எல்லாரும் சிரிச்சு பேசுவாங்க, அதுல தப்பே. அப்ப இணக்கமா இருக்காங்க, இவர் திமுக ஆளுன்றதான சசிகலா கிடையாது. திரு ஓபிஎஸ் அவர்களை நீங்க அப்படி இழிவுபடுத்த முயற்சி பண்ணா நான் இல்ல சார், சசிகலாவே அப்படி சொன்னாங்கன்றேன். அதெல்லாம் எல்லாரோடையும் பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை. எல்லாரோடையும் பேசுவாங்க. ஜெயலலிதா அவருடைய மரணத்தை திமுக வந்து புகழஞ்சலி தான் செலுத்துச்சு, திமுக ஒன்றும் விமர்சனம் பண்ணலையே. அதனால வந்து அதெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது கௌரவமான உறவை நீங்க வந்து அப்படி தப்பு சொல்லக்கூடாது. ஸோ ஓபிஎஸ் எல்லாத்துக்கும் இணக்கமானவர். ஸோ எந்த பக்கமும் நகரலாம் இல்ல, இன்னும் எந்த பக்கமும் நகரலாம். ஆனால் அதிமுக பாஜக பக்கம் நகரலாம் 51% அந்த பக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளவு சீட்ஸ் சார் அப்புறம் கொடுப்பாங்க? நான் வந்து போட்டு முடிச்சுட்டு சொல்லிடுறேன். இப்பதான் கேட்டிருக்காங்க யார் யாருக்கு எவ்வளவு வேணும்னு. நம்ம செய்தியிலே பார்த்தா 2 சீட் ஓபிஎஸ்க்கு இருந்துச்சு. அது சாணக்கியா செய்தியில சொல்லுவாங்க. அவங்க எங்களுடைய நிருபர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 100 சோர்சஸ் இருக்குது, அவங்க சொல்லுவாங்க. சீட்டெல்லாம் வந்து அவங்க எல்லாருக்கும் கௌரவமா பிரிச்சு கொடுப்பாங்க, யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லாத அளவுக்கு. ஆமா, ஆட்டோமேட்டிக் அப்படிதான். அதெல்லாம் பேசி முடிச்சு தானே வருவாங்க. திரு டிடிவி தினகரன் வந்து எவ்வளவு சீட்டு என்னங்கிறது ஒரு கணக்கு வச்சிருப்பார்ல, குத்து மதிப்பா வச்சிருப்பார்ல. அவங்க வந்து 48 சீட்டும் கேட்ட மாட்டார், 2 சீட்டுக்கும் ஒத்துக்கிட மாட்டார்ல. அப்ப அவருக்கு 7 சீட்டுன்னு பார்த்தேன். அதாங்க எங்களுடைய செய்தியாளர்கள் சொல்றாங்க, அந்த செய்திகளை நாங்கள் வெளியிடுறோம். நாங்கள் ஒன்றும் ஒழிக்கல மறைக்கல.
அது எவ்வளவுங்கிறது திரு இபிஎஸ் தான் முடிவு பண்ணாரு, பாஜக தான் முடிவு பண்ணு, அவங்க தான் பேசி வச்சு முடிவு பண்ணுவாங்க யார் யாருக்கு என்ன. இப்போ இன்கேஸ் தேமுதிக சீனியர் ராமதாஸ் ஓபிஎஸ் எல்லாருமே வந்தாங்கனாலும் இந்த ஷீட் ஷேரிங்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிஎம்கேவோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக ஷீட் ஷேரிங் அமையும். ஏன்னா திமுக வந்து 188 சீட்டில் போட்டிட்டது. இந்த முறை அவ்வளோ போட்டிட முடியாது. 160 சீட்டுக்குள்ளே தான் போட்டிடுறதுக்கான வாய்ப்பே இருக்குது. அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க இறங்கி தான் போய் ஆகணும், அப்படி தான் நிலைமை இருக்குது. அதனால் அவங்க கடந்த முறை போட்டது இறங்கி வருவாங்க. ஏடிஎம்கேக்கு அப்படிப்பட்ட ஆபத்துகள்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருந்தவங்க தான் எல்லாருமே. அதுபோக இதில் உள்ள கூடுதலாக வராரு பெரிய குடைச்சல் அதான் சொல்ல வரேன், பெரிய குடைச்சல் வந்து பாஜக தான் கொடுத்துருக்கணும். நாங்கள் வந்து என்டிஏ அப்படிங்கிற பேரில் 2024 நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 75 சீட் ஜெயிச்சிருக்கோம். அதனால பழைய என்டிஏ எங்களுக்கு வந்து 75 கொடுத்துருங்க, அதாவது ராமதாஸ் உட்பட எல்லாருக்கும் 70, நாங்கள் உள்ள பிரிச்சுருவோம், கிளம்பி இருக்கணும். அப்படி இல்லாமல் ஆரம்பத்தில் 100 பேசினாங்க சார். அது வந்து நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, அவங்க பேசவே இல்லை. நான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு வைத்தறிச்சல் இருக்கு. தட் இஸ் வெரி வெரி ஆப்வியஸ். அவங்க வந்து பெருசா விட்டு கொடுக்குறாங்க பாஜக. நம்ம வந்து நிப்போம் ஜெயிப்போம், 25 நம்ம 20-22 ஜெயிக்கணும் அப்படிங்கிற கணக்கில் இருக்காங்க. அதனால அவங்க வந்து எந்த ஆசையும் படல. அதனால அதிமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ கூட்டணியில் ஷீட் ஷேரிங்ல இதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப டிஎம்கேவோட பெட்டரா எல்லாமே இருக்கும். நான் சொல்ல டிஎம்கேல இப்போ ஒரு சிக்கல் இருக்குல்ல. நேற்று தமிழக முதலமைச்சர் பேசும்போது என்ன பண்ணியிருக்காரு, தோழமை இயக்கங்கள்லேயே சிலர் நம்மை பிடிக்காதவர்கள் இருப்பார்கள். ஏன் அப்படி சொன்னாரு? அவர் ஏடிஎம்கேல நம்மளை பிடிக்காதவங்க இருப்பாங்க தானே சொல்லியிருக்கணும். டிடிவி சரியில்லைன்னு தானே சொல்லியிருக்கணும். அவர் ஏன் வந்து நம்முடைய தோழமை இயக்கங்கள்லேயே அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கதான் புகஞ்சிட்டு இருக்கு. இங்க யாராவது சொல்லியிருக்காங்களா பாஜக சரியில்லைன்னு அதிமுக யாராவது, அதிமுக சரியில்லைன்னு பாஜக யாராவது சொல்லியிருக்காங்களா? அவங்க எல்லாம் டே பை டே இணக்கமாயிட்டே போறாங்க. இந்த சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்குல்ல சார், இங்கேயுமே கூட்டணி அரசுன்றாங்க, இல்லைன்றாங்க. தம்பிதுரை இல்லவே இல்லைன்னு பேசி நீங்க வந்து டிடிவி இன்னைக்கு கூட கூட்டணி அரசு நீங்க வந்து அம்மா ஆடு இலைன்னு வாய் திறந்து பேச ஆரம்பிச்சனால இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல அப்பதான் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சீங்க, அம்மா ஆடு இலை சார், அன்னையில இருந்து இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அது இணக்கமா போயிட்டு இருக்குங்க. அவங்க வந்து லீடர்ஸே பேசுறாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் உங்கள்ட்ட, கூட்டணி அரசா தனி அமைச்சரவையா அப்படிங்கிறத தேர்தலுக்கு பிறகுதான் யாருமே செய்வாங்க. அதிமுகவும் அதுல வாய் திறக்காது, திமுக அதுல வாய் திறக்காது. அதெல்லாம் அப்புறம் பார்த்து கூட தான் சொல்லுவாங்க. இல்லைன்றார் தம்பிதுரை. இப்போ இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, இல்லைன்னு தான் சொல்லணும், இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே, அப்ப அந்த சிக்கல் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க ஆசைப்படுறது நடக்காது. உங்களுக்கு அப்படி ஒரு ராசி இருக்கு. இன்னொரு பக்கம் சார், தாவேகா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வரும் இல்ல வராது அப்படின்ற காலம் கடந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நான் திரும்ப சொல்லிடுறேங்க, நான் வந்து அப்புறம் நீ சொன்னியே நாளைக்கு நீ கேட்கக்கூடாது பார்த்துங்க. நானு காலம் கடந்துருச்சு வராதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டா அப்புறம் வந்து நீ ஏன் வந்தாருன்னு என்னை கேட்கக்கூடாது. வராது, அதுக்கான வாய்ப்புகள் முடிஞ்சிருச்சு, அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் சார்? தாவேக்கா நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சிட்டு 4 பேருக்கு வந்து உசுப்பேத்தி விடுறாங்க. அவர் சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்க்குறாரு. ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு நினைக்கிறேன். இப்போ யாருமே வரல, நம்ம அதிகாரத்திலும் அது அவருக்கு தானே தெரியும். நான் எனக்கு தெரிஞ்ச என்ன அது அவருக்கு தானே தெரியும். அப்போ திமுக தான் முதன்மை எதிரின்னு வேற சொல்லி அவங்களை ஆட்சியிலிருந்து இறக்கவும் இருக்கிறோம். இப்போ தனியாக நம்மளாலே அது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக முதன்மை எதிரியாக கருதுறவர்களுடைய முதல் வாய்ப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும். ஓகே, அந்த இடத்துல மாறிடுச்சு. இவர் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே சொல்லிட்டு தான் இருந்தாரு. அது வந்து டிவிகே தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு உதவும். இன்னைக்கு நீங்க வந்து 234 தொகுதியில் கேண்டிடேட் நிப்பாட்டுற எவ்வளவு ஒரு சேலஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது அவர் தெரியும் பாருங்க, இப்போ நிப்பாட்டும் போது தெரியும். ஓகே, அங்கெல்லாம் சிக்கல் வரும். இப்போ இல்லை 4 பேர் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆமா, அண்ணன் நேரு வந்து 10 பேரை கூப்பிடுவாரு. ஆமா, அப்புறம் என்ன நடக்காது? அப்புறம் என்ன சும்மா நீங்க போட்டி இருக்க அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. எங்க அண்ணன் விஜயகாந்துக்கே நடந்துச்சு, ஒண்ணு மண்ணா கூடமாட இருந்தவங்களுக்கே நடந்துச்சு. இதெல்லாம் இப்பதானங்க அரசியல் ஆடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ நேற்று வரைக்கும் ரசிகர்களாக இருந்தவங்க தானே, உங்களுக்கு அரசியலாம் தெரியாதுல்ல. ஒரு பேச்சுக்கு நீங்கள் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ தம்பி வாபஸ் வாங்கிப்பா 1 கோடி ரூபா இருக்குன்னு அந்த வீட்டம்மாவே கட்சி மாற்றி விட்டுரும். 1 கோடி ரூபா அவங்க என்னைக்கு பார்க்குறது பாவம். அவங்க 1 கோடி ரூபா ஆக்சுவலாக 2 கோடி ரூபா செலவழிக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு 2 கோடி ரூபா செலவு மிச்சம், 1 கோடி ரூபா எக்ஸஸ் வருது, சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் ஜெயிச்சா அமைச்சர்னு ஜெயிச்சா அது கரெக்டான பாயிண்ட். ஜெயிச்சா அமைச்சர் தான், ஜெயிச்சா முதலமைச்சர் தான். ஜெயிச்சா இப்போ இல்லை. நான் சொன்னேன் அவர் வந்து தாவேக்காவுக்கு எதிர்காலம் இல்லை, தாவேக்கா ஒன்றும்லாம் போயிடும், தாவேக்கா அதெல்லாம் நான் சொல்லலை. தாவேக்கா 2026 ஜெயிக்காதுன்னு சொல்லி இவ்வளோதான். நான் ரொம்ப லிமிட்டடாக ரொம்ப கரெக்டாக டிப்ளமேட்டிக்காக பெர்ஃபெக்டாக பேசுகிறேன். நான் வந்து தாவேக்காகலாம் ஒரு கட்சியாங்க நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. தாவேக்கா பெருமளவு ஓட்டு எடுக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், டே 1 சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து மாற்றியும் பேசுகிறேன். 2026 கிடையாங்கிற உண்மை தானேங்க. தாவேக்கா ஒருவேளை இப்போ இந்த கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸாக போய் சீட் வாங்கிருங்க, எம்எல்ஏ ஏறலாம். இல்லை சார், அமித்ஷா அப்படியான வியூகம் எனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். 200 சீட் அடிச்சிருவாங்க வந்துருச்சுன்னா. ஆமாம், திரு விஜய் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்துட்டாங்கன்னா 200 சீட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து வரலாறு காணாத இடத்துல. அதற்கான வியூகங்கள் இருக்கா பாஜக கிட்ட, அமித்ஷா கிட்ட? அதெல்லாம் இருக்குங்க, ஆசை இருக்குதுங்க. வியூகம் இருந்துச்சால அதெல்லாம் வியூகம்லாம் முடிஞ்சு போச்சு. ஆசை இருக்குது இன்னமும், ஆனால் அது வந்து வாய்ப்பு இட்ஸ் டூ லேட்டுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ தாவேக்கா தனி, சீமான் தனி, டிஎம்கே அலைன்ஸ் வெர்சஸ் ஏடிஎம்கே அலைன்ஸ். இப்போ நம்ம சொல்ற மாதிரி வாய்ப்புகள்
கூடும். சீனியர் ராமதாஸ் தேமுதிக எல்லாம் வரும்போது இன்னும் ஒரு எட்ஜ் அவங்களுக்கு கூட தான் இருக்கும் சார். டிஎம்கே 5 ஆண்டு ஆட்சியில் ஒரு ஆன்டி இன்கம் வச்சிருக்கல சார். அதுக்கு வந்து வெளியில் ஒரு மாற்று வந்துடும் சார். நான் வந்து 2 பேரும் ஈக்குவலான ஓட்டு வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேச்சுக்கு இவங்க 40 வச்சிருக்காங்க, நான் 40 வச்சிருக்கேன். ஆன்டி இன்கம் ஒரு 5 குறையுது, 40 வந்துருச்சு. அப்போ 35 40 இவ்வளோதான். ஆன்டி இன்கம்பன்சி இங்கே ஷேர் ஆகும்ல சார். அதுதான் வேற நடந்துருச்சு. அதில் தான் வேற நடந்துருச்சு. அதில் தான் திமுக பதறிடுச்சு. திமுகவுடைய வாக்குகள் தான் அதிகமாக அங்கே போயிடுச்சு இங்கே விஜய் கிட்ட. ஸோ அப்போ அதனால இப்போ இந்த அணிங்கிறது இவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. தே ஆர் வெரி ஹாப்பி, தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள். ஓகே, நன்றி சார். உங்களோட என்ன நீங்கள் பண்ணுறாங்க, மிக்க நன்றி.